காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. இலங்கையின் சட்ட ஆட்சியை நிலைநிறுத்துவதிலும் குற்றவியல் வழக்குகளிலும் நீதியை உறுதி செய்வதிலும் சட்டமா அதிபர் திணைக்களம் முதன்மையான பங்கு வகித்து வருகிறது. இருப்பினும் கடந்த காலங்களில் நடைபெற்ற சில முக்கியமான உயர்மட்ட குற்றவியல் வழக்குகளின் போக்கும் அதில் சட்டமா அதிபர் திணைக்களம் மேற்கொண்ட முடிவுகளும் பொதுமக்களிடையே பெரும் சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் உருவாக்கியுள்ளன. அதாவது, கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள், முன்னாள் உயரதிகாரிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசு வழக்குரைஞர்களின் செயற்பாடுகள் குறித்து முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் இலங்கையின் குற்றவியல் நீதி அமைப்பில் உள்ள கட்டமைப்பு சார்ந்த குறைபாடுகளை வெளிச்சமிட்டு காட்டுவதாக பலரும் இப்போது பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை சட்ட அமைப்பில் உள்ள மிக முக்கியமான விமர்சனங்களில் ஒன்று நலன்களின் முரண்பாடாகும். அரசு தரப்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அல்லது அரச வழக்கறிஞர்களாக பணியாற்றி போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு துறைக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்கிய அதிகாரிகள் பின்னர் திணைக்களத்தில் இருந்து விலகியதும் அல்லது ஓய்வு பெற்றதும் அதே வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜராவது சட்ட மற்றும் தொழில்முறை தர்மங்களுக்கு முரணானது என்ற கருத்து நிலவுகிறது. உதாரணமாக, அரசு தரப்பில் முக்கிய சான்றுகளை ஆராய்ந்து ஆலோசனை வழங்கிய அதே சட்ட வல்லுநர் பின்னர் சந்தேக நபரை பாதுகாக்கும் வழக்கறிஞராக மாறும்போது வழக்கின் நடுநிலைமை மற்றும் இரகசியத்தன்மை பாதிக்கப்படும் அபாயம் உருவாகி வருகிறது. 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கு. இதில் முக்கிய சந்தேக நபராக கருதப்பட்ட நேவி சம்பத் என்பவருக்கு அடைக்கலம் அளித்தார் அல்லது உதவினார் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜய் குணவர்த்தனவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஆரம்பத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் இவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் விடுவிக்க முயன்றதாக புகார்கள் எழுந்தன. பின்னர் தனியார் வழக்கறிஞர்களின் முயற்சியாலும் நீதிமன்றத்தின் தலையீட்டினாலும் அவர் சந்தேக நபராக பெயரிடப்பட்டார். குற்றவியல் வழக்குகளில் தொடர்புடைய உயர்மட்ட அதிகாரிகள் அரசியல் காரணங்களுக்காக தூதுவர் பதவிகள் அல்லது பிற உயர் பதவிகள் வழங்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதன் மூலமாக சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கும் போக்கு நிலவியதாக சுட்டி காட்டப்பட்டது. நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் சாட்சியங்கள் கையாளப்பட்ட விதம், சிறப்பு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட முறை மற்றும் அரசு துறை சாட்சிகள் குறுக்கு விசாரணை செய்யப்பட்ட விதம் ஆகியவை நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை குலைக்கும் வகையில் அமைந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இலங்கையில் குற்றவியல் வழக்குகள் முடிவுக்கு வர பல ஆண்டுகள் எடுப்பது மற்றும் ஒரு கடுமையான சிக்கலாகும். எந்த விதமான முறையான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படாமல் அல்லது வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்படாமல் தடுத்து வைப்பு உத்தரவுகள் மூலமாக 10 முதல் 15 ஆண்டுகள் வரை வாலிப பருவத்தை சிறையிலேயே கழித்த நபர்களின் வழக்குகள் இலங்கையின் பிணை சட்டங்கள் மற்றும் ரிமாண்ட் நடைமுறைகளில் உள்ள மனித உரிமை மீறல்களை உணர்த்துவதாக சொல்லப்படுகிறது. தற்போது இலங்கையின் சட்டமா அதிபர் ஒரே நேரத்தில் 2 முதன்மை பொறுப்புகளை வகிக்கிறார். அரசின் முதன்மை சட்ட ஆலோசகர், அரசாங்கத்திற்கும் அமைச்சரவைக்கும் அரசு திணைக்களங்களுக்கும் சட்ட ஆலோசனைகளை வழங்குதல், அதேபோல பொது அரசு வழக்கறிஞர், குற்றவியல் வழக்குகளில் அரசு சார்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது, வழக்குகளை நடத்துதல். இந்த இரட்டை பங்களிப்பை அரசியல் தலையீடுகளுக்கு வழிவகுக்கிறது. அரசாங்கத்திற்கு சட்ட ஆலோசனை வழங்கும் ஒரு திணைக்களம் அதே அரசாங்கத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் அல்லது அவர்களுக்கு வேண்டிய உயர்மட்ட அதிகாரிகளின் மீது சுயாதீனமாக குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதில் சிக்கல்கள் உருவாகிறது. இந்த நிலையில் இலங்கையின் குற்றவியல் நீதி அமைப்பை சீரமைக்க சர்வதேச அளவில் பின்பற்றப்படும் சுயாதீன அரசு வழக்குரைஞர் அலுவலகம் அமைப்பது ஒன்றே நிரந்தர தீர்வாகும். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்து பிரித்தல், குற்றவியல் வழக்குகளை விசாரணை செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் அதிகாரத்தை சட்டமா அதிபர் திணைக்களத்திடமிருந்து பிரித்து முற்றிலும் சுயாதீனமான ஒரு அமைப்பிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது.
ODPP அமைப்பினுடைய தலைவர் மற்றும் அதிகாரிகள் நியமனம், பதவி உயர்வு போன்றவை அரசியல் தலையீடின்றி சுயாதீனமாக குழுக்களின் மூலம் நடைபெற வேண்டும். வழக்கு தாமதங்களை குறைக்க நாட்டின் முக்கிய மாகாணங்களில் ODDPP கிளைகள் உருவாக்குதல், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் ஒரு வழக்கில் வாபஸ் பெறுவதற்குமான தெளிவான வெளிப்படையான வழிகாட்டுதல்களை வகுத்தல். இப்படியாக இருக்கும் நிலையில் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்ட ஆளுகை கண்டறிதல் அறிக்கை மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பரிந்துரைகளில் அடிப்படையிலும் இலங்கையில் ODDPP அமைப்பை உருவாக்குவது அவசியமாக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசும் அதனது கொள்கை அறிவிப்பில் சுயாதீன அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தை உருவாக்குவதாக உறுதியளித்துள்ளது. இதற்கென உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜசந்த் கோடாகொட தலைமையிலான நிபுணர் குழு நியமிக்கப்பட்டு புதிய சட்டமூல வரைவுகளை தயாரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. இருந்தபோதும் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது. ஆனால் அதிகாரத்திலும் பணப்பலத்திலும் வலுவாக இருப்பவர்களுக்கு ஒரு நீதியும் சாதாரண மக்களுக்கு வேறொரு நீதியும் கிடைக்கும் சூழல் ஒரு ஜனநாயக நாட்டிற்கு ஆரோக்கியமானது அல்ல. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் தற்போதைய செயற்பாட்டு முறைகளில் உள்ள குறைபாடுகளை களைந்து சுயாதீனமான அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தை விரைவாக அமைப்பதன் மூலமே இலங்கையின் குற்றவியல் நீதித்துறை மீது பொதுமக்களுக்கு மீண்டும் முழு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக இலங்கையின் குற்றவியல் நீதி நிர்வாகம் சீர்குலைவதற்கு போலீஸ் திணைக்களத்தில் நிலவும் அரசியல் தலையீடுகள் மிக முக்கியமான காரணமாகும். உயர் போலீஸ் அதிகாரிகளின் இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் பொறுப்பான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நியமனங்கள் அரசியல்வாதிகளின் விருப்பத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் போது போலீஸ் அதிகாரிகளின் சுயாதீனத்தன்மை பறிபோகிறது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கப்பம் வசூலிக்கும் பாதாள உலக குழுக்களுடன் சில கீழ்நிலை மற்றும் உயர்நிலை போலீஸ் அதிகாரிகள் ரகசியமாக தொடர்பு வைத்திருப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழுகின்ற போது, நேர்மையான அதிகாரிகள் மாற்றப்படும் போதும் குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ளும் சூழல் உருவாகிறது. சாட்சியங்களை முடக்குகின்ற போது அரசியல் ரீதியாக செல்வாக்குமிக்க நபர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் போலீஸ் முதற்கட்ட விசாரணை குறிப்புகளை பலவந்தமாக எழுதுவது அல்லது அறிவியல் ரீதியான சான்றுகளை சரியாக சேகரிக்காமல் விடுவது போன்ற நடைமுறைகள் வழக்கின் முடிவையே மாற்றியமைத்து விடுகிறது. இலங்கையின் குற்றப்புலனாய்வுத் துறை ஒரு காலத்தில் சர்வதேச அளவில் தங்களை புகழ்பெற்ற வலையமைப்பாக காட்டியிருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் சமீப காலங்களில் அதன் சுயாதீனத்தன்மை கடுமையான சவால்களை எதிர்கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. உயர்மட்ட குற்றங்கள் மற்றும் அரசியல் கொலைகள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்தும் CID அதிகாரிகள் ஆட்சி மாற்றங்களின் போது பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் பலர் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதும் சிலர் உயிர் ஆபத்து காரணமாக நாட்டை விட்டு வெளியேறும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில் ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கும் தமிழர் தரப்புக்கும் தமிழ் குடிமக்களுக்கும் நிகழ்ந்த அவலங்கள் இன்று சிங்கள தரப்பிலும் அதனுடைய பாதுகாப்பு கட்டமைப்பிலும் குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம், போலீஸ் திணைக்களம் போன்றவற்றிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இடம்பெறுவதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. காலம் மாறி மாறி கதைகளை சொல்லுகிற போது அன்று ஒடுக்கப்பட்ட தமிழினம், அதனுடைய பிள்ளைகள், அதனுடைய இளைஞர்கள் என்று கடத்தப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட காலம் மாறி இன்று இவர்கள் தங்களுக்குள்ளேயே தங்களை விசாரிப்பதும் சித்திரவதை செய்வதுமாக இருப்பதாக இந்த தகவல்கள் வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கானகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.